இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒருவேளை நீ இப்படி ஓட்டி யாரையாவது இடிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அது டபுள் பிரச்சனை ஆயிடும்ல. சரி, லெக்சர்லாம் முடிச்சிட்டேன். ஸ்மைல். ஆட ஆட ஆட. அம்மா, இப்ப நான் வண்டி எப்படி எடுத்துட்டு போறது? டெயில் லைட் தும்சம் பண்ணிட்டியே. இப்படியே ஓட்டினா ஃபைன் போடுவாங்க தெரியுமா? சரி விட, வண்டியை பார்க் பண்ணிட்டு நான் டாக்ஸி பிடிச்சிட்டே போய்க்கிறேன். சாயந்தரம் பிருந்தாவனுக்கு வர போகணும். சோ நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, சியர் அப்னா. அப்பா, இந்த ரோஸ் இதுவா? டேட்டுக்கு போற? யாரு கூட? அவ கூட. ஃபைனலி. எஸ். ஓ, ஃபைனலி. ஆனா நீ தான் என்ன பயங்கரமா டென்ஷன் ஆக்கிட்டியே. ஃபைனலி. கடவுளே கிருஷ்ணா, இந்த டைம்ல ஆட்டோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே. லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இது ஒண்ணும் உனக்கு இல்ல. Not for you. இன்னும் எந்த பாஷையில சொல்லட்டும்? எனக்கு ஒண்ணு இது தேவையில்லை. நீங்க கொடுத்திருந்தாலும் தூக்கி போடு. இது வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சனுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்க தான் தொடணும். ஒருவேளை நீ இதை தொட்டனு போய் இந்த ரோஸோட அழகே போயிருக்கும். Such a beautiful two rose, இல்ல? ஓய், நிறுத்துங்க. அண்ணா, செக்டர் 6க்கு போறீங்களா? போங்க. ஹலோ அண்ணா, வண்டி எடுக்காதீங்க. என்ன பண்ற நீ? ஓ, மிஸ்ஸஸ் ராதிகா யுவன், இந்த ஆட்டோவை நிறுத்தினது நான். சொன்னி கீழே இறங்க, நான் உள்ள போகணும். அவுட். நீங்க வேணா நிறுத்தி இருக்கலாம், ஆனா முதல்ல நான் தானே ஏறினேன். அதுவும் இல்லாம நான் உங்களுக்கு முன்னாடி ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ணா, செக்டர் 6க்கு போங்க. அண்ணா, நீங்க எங்கேயும் போக கூடாது. உங்களை கீழே இறக்கி விடுங்க, நான் உள்ள ஏறணும். இல்ல, நான் தான் போவேன். நான் தான் போவேன்னு சொன்னல. நான் போறேன்னு சொன்னல. அட, நீ எப்படி போவ? நான் தான ஆட்டோ நிறுத்தினா. நான் தான் போவேன். நான் தான ஆட்டோல ஏறினேன். நான் தான் அட, போவேன். சண்டை போறத நிறுத்துங்க. நீங்க கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஆபீஸ் டைம்ல ஆட்டோ கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. நீங்க ரொம்ப ரொம்ப சரியா சொன்னீங்க அண்ணா. ஆட்டோ கிடைக்காம எப்படி டேட்டுக்கு போறது? ரோஸ் வேற பாடி போயிடுமே. இல்ல, நான் தான் போவேன். நீ கீழே இறங்கு. முடியாது, நான் தான் போவேன். நீ இப்ப கீழே இறங்கலன்னு வை, இந்த ஆட்டோ மாதிரியே உன்னோட மூஞ்சியே மாத்தி விட்டுருவேன். ஒழுங்கா கீழே இறங்கு. இறங்க மாட்ட? என்னால இறங்க முடியாது. நீங்க வேணா வேற ஆட்டோ பிடிச்சு போங்க. சரி, சண்டை போட்டுக்காதீங்க. நான் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறேன். எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் போற வேலை இறங்கிடுவேன். தள்ளிவகாரு. சூப்பர் அண்ணா. ஒரு அருமையான பாட்டை போடுங்க, அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி. சரிங்க சார். அது ஆட்டோல உட்காந்தா இடம் தாராளமா இருக்கணும். ஓ, எங்கயா கூட்டு போற? இந்த மாதிரி டைம்ல தான் ஏன்டா கல்யாணம் பண்ண மூணு இருக்கு. அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டா பக்கத்து வீட்டுக்காரனை படுக்க வச்சு அப்படியே புதைச்சிடணும். வேற ஒண்ணும் வேண்டாம். டேட்டுக்கு போயிட்டு இருக்கேன். காலங்காத்தால மூடு கெடுக்க வந்துட்டு. என்ன சும்மா டேட் 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 டேட்? அதோ அங்கே பா, என் டேட் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்றது மோனையா? நான் உங்களை மறக்கணும்னு எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் சரி, உங்களோட நல்ல குணம் என் கண் முன்னாடி வந்து என் கோவத்தெல்லாம் அப்படியே மறைச்சிடுது. பாட்டி தனியா இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்க வந்திருக்க இந்த டேட்
அவங்க வாழ்க்கையிலே ரொம்ப அழகான தருணமா இருக்க போகுது. இன்னைக்கு பாட்டி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இந்தாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? லவ்லி. என்னாச்சு பரி? அது உங்க கண்ணுல ஏன் தண்ணி வருது? சாப்பாடு நல்லா இல்லையா? காரமா இருக்கா? வேற ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? ஒரு செகண்ட் வெயிட்டர், காரம் கம்மின்னு அவகிட்ட நான் சொன்னனே. பாஸ், என்ன பண்ணிருக்கீங்க? காரம் கம்மியா இருக்கணும், மசாலா கரெக்டா இருக்கணும்னு உங்ககிட்ட நான் சொன்னல. ஆனா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? ஒயிட் சாஸுக்கு பதிலா yellow சாஸை கொண்டு வந்திருக்கீங்க. போய் மேனேஜர் வர சொல்லுங்க. ஓகே மோகன், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல? சாப்பாட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களை ஏன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு? ஆஃப் கோர்ஸ். என்ன நான் ஹாட்டா இருக்கேன், ஹேண்ட்ஸமா இருக்கேன், பொண்ணுங்க எனக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நம்மளோட கெமிஸ்ட்ரி நாம முதல் முறையா பார்க்கும்போதே ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாட்டி 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 வாங்க, கை கொடுங்க, மெதுவா வாங்க. அவங்க பாட்டி இல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க அவரோட அக்கா வயசுல இருக்கீங்கல்ல. நீங்க எவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. உம்மா. ஓ, நாம அன்னைக்கு முதல் தடவை சந்திச்சப்ப நீங்க என்கிட்ட வந்து பேசின விதம் இருக்கே, நீங்க என் மேல காட்டின இன்ட்ரெஸ்ட் நான் அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க போகுதுன்னு. இந்த ராதிகாவும் மோகனும் ஒன்னா கிளம்புனாங்க. இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இதுங்க ரெண்டும் அப்படியே கிளம்பி ஒன்னா எங்கேயாவது போயிடுச்சிங்களா? ஒருவேளை புருஷனும் வேணாம் பொண்ணு வேணான்ட்டு போயிட்டாங்களோ? குடும்பமாடா இது? சொல்லு. ஹலோ சார். நான் உன்கிட்ட தான் கேட்கிறேன், ராதிகா ஆபீஸுக்கு வந்துட்டாளா இல்லையா? ராதிகா மேம் இப்போ ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. அவ ஆபீஸுக்கு போயிட்டாளா? அப்ப நான் தப்பா நினைச்சிருக்கேன். ராதிகா ஆபீஸ் போயிட்டா, ஆனா கரெக்ட் அவ போய் சேர்ந்திருக்கா. ஆனா எப்ப? 40 நிமிஷம் டிலேவா? நம்ம வீட்ல இருந்து ஆபீஸுக்கு போறதுக்கு 20 நிமிஷம் தான் ஆகும். பேலன்ஸ் 20 நிமிஷம். அப்ப நான் சந்தேகப்படுறது சரிதானே? இந்த ராதா மோகனுக்கு நடுவுல ஏதாவது ஓடுதோ? ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதா? ராதிகா மேல சந்தேகப்படாத யுவன். நீங்க நம்ம சீரியல்ல வர ஹீரோவோட அம்மா மாதிரி கதவு கிட்ட இருந்து ஓட்டிக்கிட்டு வர உள்ள வந்து என்கிட்ட கேட்க வேண்டியதானே? யுவன், சொல்லுமா, என்ன சொல்லணும்? உனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லையா? அப்ப சொல்லி புரியவே. ஒரு மனுஷங்குள்ள சந்தேகம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் நிம்மதியாவே வாழ முடியாதுடா. உனக்கும் ராதிகாவுக்கும் இருக்கிற உறவு ஏற்கனவே ரொம்ப பலவீனமா இருக்கு. அதனால அவளை சந்தேகப்படுறத விடு. நீ இப்படியே சந்தேகப்பட்டுட்டு இருந்தனா அவ உன்னை விட்டு போயிடுவா. இப்ப இந்த லெக்சர்ல நான் உங்ககிட்ட கேட்டேனா, இப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஓவரா பாடம் எடுக்கிற மாதிரி தோணல? தேவையில்லாம ஒரு விஷயம் கிடைச்சா அதுக்கான மதிப்பு இருக்காது. நானா வந்து எப்ப கேட்கறனோ அப்ப கொடுங்க எனக்கு.